அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்தித்திருக்கிறோம். பல ஆளுமைகளோட பேசியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில். அவங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அவரோட கதைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பலருடைய கதைகள், சுவாரஸ்யமான கதைகள், அதே நேரத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், சாதனையாளராகிறதுக்கு அவங்க பட்ட இந்த வாழ்க்கையில் அவங்க எதெல்லாம் எதிர்நோக்குனாங்களோ பல விடயங்களை கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒருத்தர் எனக்கு புதிய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர் 25 வருட அனுபவம். அதுவும் குறிப்பாக அப்படின்னு சொன்னால், ஒரு வாசிக சாலையில் நம்ம போயிட்டு ஒரு புத்தகங்களை படிக்கிறதா இருந்தாலும் சரி, வாசிக சாலையில் போகிறது பெரும்பான்மையாக புத்தகங்கள், அமைதி, அதே நேரத்தில் புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்றதுக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலத்தில் அது மிச்சம் அரிதாகிட்டே வர சந்தர்ப்பத்தை பார்க்கணும். அப்படியான ஒரு சூழலில் வாசிக சாலை பொறுப்பதிகாரி, ஒரு நூலகர் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காரு. ஸோ அவங்க புத்தகங்களோடைய தன்னுடைய நேரத்தை அதிகமாக கழிச்சிருப்பாங்க. அந்த துறையில் பல விடயங்களை பார்த்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு என்னென்ன விஷயம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம், அவங்களோட அனுபவம் எப்படி இருந்தது, இது போன்ற பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கிறோம். காஞ்சனமாலா உதயகுமார் அவங்க இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. நூலகர், வணக்கம். வணக்கம். ஒரு பேர் சொல்லும் போது கொஞ்சம் தடுமாறிட்டு. சரி, ஓகே. 25 வருஷம் அனுபவம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம பேசும்போது. அதே மாதிரி உங்களை நான் ஒரு நிகழ்ச்சியில் தான் கண்டிருந்தேன். குறிப்பாக அதுவும் இந்த நூலகம் சம்பந்தமான, அதுவும் புதுசாக இருக்கிற இளைஞர்களையாக இருக்கலாம், சிறுவர்களையாக இருக்கலாம், சரி, அவர்களையும் உள்வாங்கணும், அவர்களுடைய எழுத்தாற்றலை உருவாக்கணும், அவர்களுக்கு தமிழ் பற்று உருவாக்கணும். இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் உங்களோட உங்கள்கிட்ட பேசி உங்களை கட்டாயம் உங்களோட ஒரு அனுபவ ரீதியான ஒரு கலந்துரையாடலை செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். முதல்ல நான் இங்கே உங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறீங்க. அதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைக்கி கொழும்புல பணி செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையோட ஆரம்பம் இந்த துறைக்குள்ளே வர்றதுக்கு எப்படி இருந்துச்சு? நான் 1998ஆம் ஆண்டு முதல் நியமனம் கிடைச்சது. யாழ்ப்பாணம் ராமநாதன் கல்லூரியில் நான் 17 வருடங்களாக நூலக உதவியாளராக கடமையாற்றினேன். அதில் பெண்கள் கல்லூரி என்றபடியாக நான் பெண்களை வாசிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறது, அவர்களோட அந்த பணியை மிகவும் இலவாக செய்து கொண்டிருந்தேன். நான் பிறகு 17 வருடங்களுக்கு பின்பு எனக்கு இளவால செயின்ட் ஹென்ரிஸ் கல்லூரிக்கு இடமாற்றம் கிடைச்சி நான் அங்கு ஆண்களுடன் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் அவர்களும் இலகுவாக அந்த வாசிப்பை நான் அடிப்படையில் இருந்து ஆசிரியர்களுடன் இணைந்து மிகவும் சிறப்பாக அந்த பணியையும் நான் மேற்கொண்டு 20 வருடங்க காலமாக நான் பாடசாலை மாணவர்களோட இந்த நூலகர் பணி இடம்பெற்றிருந்தது. உண்மையில் ஒரு வாசிப்பை ஊக்குவிக்க வேணும் என்று சொன்னால் அது பாடசாலை மட்டத்தில் இருந்தால், மாணவர்கள் மட்டத்தில் இருந்தால் அது வளர்ந்து வர வேணும். அந்த வகையில் பாடசாலை ஊடாக நான் அந்த வாசிப்பு மேம்பாட்டு திட்டங்கள் பலவற்றை செய்து நாங்கள் தேசிய ரீதியிலும் பாடசாலை மட்டத்தில் பல விருதுகளை பெற்றிருந்தோம். பிறகு எனக்கு நூலக உதவியாளராக தொடர்ந்து இருக்க விருப்பமில்லாத நூலகராக வர வேணும் என்ற ரீதியில் நான் பொது நூலகத்தில் நூலகராக இணைந்து கொண்டேன். ஆரம்பத்தில் என் புத்தூர் பிரதேச சபையில், வலிகிழக்கு பிரதேச சபை புத்தூர் நூலகத்தில் நான் நூலராக இணைந்து அங்கும் அந்த பிரதேசத்துக்குரிய மக்களோட இணைந்து விளையாட்டக்கூடிய பொதுமக்களோட இணைங்கிற சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் ஆரம்பத்தில் பாடசாலைக்குள்ளே இருந்துதான், பிறகு பொதுமக்களோடு இணைந்து அந்த வாசிப்பை ஊக்குறதுக்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன். என்னென்னு சொன்னால், வாசிப்பு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அருகி கொண்டே போகுது. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வாசிப்பு ஃபோனோட மட்டும் நீக்கிறத ஒழிய புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற மக்கள், மாணவர்களோ பெரியவர்களோ குறைந்து போகின்றார்கள். அந்த ரீதியில் வாசிப்பை ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் படிக்கிற காலத்தில் நாங்கள் நூலகத்தை தேடி போன காலம், இப்போ நூலகம் மக்களை தேடி போகிற காலமாக மாறிட்டு. அதாவது நாங்கள் புத்தகத்தை படிக்க வேண்டுமென்றதுக்காக நாங்கள் நூலகத்துக்கு போவோம். அப்போ நூலகத்தில் போனால், நான் ஆரம்ப காலத்தில் நான் படித்த பாடசாலையில், நான் பேர் குறிப்பிட விரும்புகிறேன், பாடசாலையில் நாங்கள் போனால் நூலகம் பட்லூக் போட்டு தொங்க விடப்பட்டிருக்கும். என்ன புத்தகத்தை எடுத்து பழுதாக்கி போடுகிறோம். எங்களுக்கு விருப்பம்,
ஆனால் கபேர்ட்டுகள் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கும். அப்போ எங்களுக்கு சரியான கவலையாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க இயலாது, டீச்சர்ஸ் மட்டும் போய் வாசிக்கணும். அப்படி ஒரு காலம் அப்போ இருந்தது. எங்களுக்கு விருப்பம் இருந்தும் பாடசாலை நூலகங்கள் அப்படி செய்தது. ஆனால் பொது நூலகங்களை நாங்கள் போய் வாசிக்கிறோம். அந்த காலங்களில் ஆசிரியர்கள் எங்களுக்கு ஒரு பாரதியாரை பற்றி என்ன சொன்னால் பாரதியாரை பற்றி தந்து விடுகிறோம். புத்தகத்தை தேடி நாங்கள் எழுதி அப்படியான ப்ரொஜெக்டுகளை செய்திருந்தோம். ஆனால் இப்போ நான் ஆசிரியர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொன்னால், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நோட்ஸை கொடுக்காம ஒரு டாப்பிக்கை கொடுத்து அவை தேடி எடுத்து வான்னு சொல்லி மாணவர்களுக்கு அவர்கள் அதை கொடுப்பார்களான பிள்ளைகள் தேடி ஒவ்வொரு லைப்ரரிக்கு வெப்சைட்டோ அல்லது பாடசாலை நூலகத்தை பயன்படுத்தியோ அல்லது பொது நூலகத்தை பயன்படுத்தி அந்த தகவல்களை எடுத்துக்கொள்ளும். என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னு சொன்னால், நோட்ஸை கொடுத்தா எல்லா விடத்தாலையும் அதே நோட்ஸும் அதே கேள்வி அதே விட தான் வரும். ஆனால் நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பலதரப்பட்ட புத்தகத்தை வாசிக்கும், பலதரப்பட்ட கருத்துக்கள் வரும், வசன நடைகளில் வித்தியாசமான ஒரு வேறுபாடுகள் இருக்கும். ஆனபடியாக அந்த ஆசிரியர்களுக்கு நான் நெடுகலும் அங்கே பாடசாலையில் இருக்கிற காலத்திலே சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், ஆசிரியர்கள் வெறுமனே நோட்ஸை கொடுக்காமல் பிள்ளையை தேடி வாசிக்கிறதுக்கு உந்து சக்தியாக இருக்கணும். அவர்களுக்கு அந்த விடயத்தை கொடுத்து இந்த விடயத்தை 2 நாள்லையோ 3 நாள்லையோ கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும்னு சொன்னால் பிள்ளை தேர்டேக்குள்ள பிள்ளை லைப்ரரிக்கு போகும். லைப்ரரி போய் அந்த புத்தகத்தை மட்டும் பார்க்காது, இன்னும் வேறு புத்தகங்களை பார்க்கும். அப்போ அதுக்கு வாசிக்க தோண்டேக்குள்ள எழுத்துப்பிழை வராது, சரியான வசன நடை வரும். ஒரு பிள்ளைக்கு ஒரு வசனத்தை எழுதி போட்டு அதை தொடர்ச்சியாக அங்கே முடிக்கிற விதம் இப்போ தெரியாமல் இருக்குது. என்ன சொன்னால், அந்த போட்டிகள் வைக்கைகளை நான் பார்க்குறேன்னு சொன்னால் எழுத்துப்பிழை, வசன நடப்பிழை, முற்றுப்புள்ளி எங்கே வைக்கிறது, கம எங்கே போடுறது, கணக்க பிள்ளைகள் இருக்குது. அப்போ ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு போய்க்கல அவைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் வராது என்று நான் ஆசிரியருக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பெற்றோருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களோட நேரத்தை இரவில் டிவியோடு தான் பெற்றார். டிவி, மொபைல் ஃபோன் இந்த மாதிரி நாங்கள் எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். டியூஷனுக்கு மட்டும் பிள்ளைகளை ஏற்றிறக்கிறதுல நாங்கள் குறியாக இருப்போம். ஆனால் இரவில் அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிற நேரம் அல்லது அந்த பிள்ளையை வாசிக்க வைக்கிற நேரம் எங்களோட கையில், பெற்றாருந்தாகி எங்களோட கையில் தான் இருக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் வாசித்தோமோ வாசிக்கிறோம், வாசிக்கிற மாதிரி பாவனை செய்து ஒரு 2 மணித்தியால மேசையில் இருந்தாலும் பிள்ளை ஏதோ அம்மாவும் இருக்கிறா அப்பாவும் இருக்கிறா நானும் ஏதோ இருக்கணும் பண்ணி நிற்பத்தத்தில் ஏதோ வாசிக்கும். அதை நாங்கள் செய்கிறேன். நாங்கள் பிள்ளைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு இன்னொரு சைடில் நாங்கள் ஃபோனோ டிவியோடு இருப்போம். அப்போ அந்த பிள்ளைக்கு வீட்டிலையும் அந்த வாசிக்கிற தன்மை இல்லாமல் போகுது. அதால் நான் சொல்கிறேன், நாங்கள் வாசிப்போமோ வாசிக்கிறோம், அது மாதிரி நாங்கள் நூலகத்துக்கும் பிள்ளையை கூட்டி கொண்டு போய் வாசிப்போமோ வாசிக்கிறோம். ஒரு பக்கத்தில் நாங்கள் இருந்துட்டு பிள்ளை ஏதோ தட்டி அந்த டைமுக்கு அம்மா இருக்கிறேன் நானும் இருக்கிறேன்ட்டு ஏதோ புத்தகத்தை தட்டி பார்க்கும். அப்போ அதுக்கு அந்த சின்ன பிள்ளையிலேயே பழக்கணும். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளை கிளிப்புன்ற கடையை கூட்டிகிட்டு போகிறோம், சட்டை வேண்டாம் பிள்ளையை கடையை கூட்டிவிடும், ஏன்னா பிள்ளைக்கு விருப்பமானதான் வேண்டணும், டொஃபி வேண்டாம் கடையை கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் நாங்கள் புத்தகம் வேண்ட பிள்ளையை கடையை கூட்டிகிட்டு போக வேண்டாம் இல்லை, பிள்ளையை கொண்டே விட்டுட்டு இந்த உனக்கு விருப்பமான புத்தகத்தை எடு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறே இல்லை. நாங்கள் வேண்டி கொண்டு வந்து பிள்ளைக்கு திணிக்கிறோம், இதை வாசி, இதை படி, இந்த பயிற்சியை செய். இப்போ பிள்ளையை போய் தேட விட்டு அந்த பழக்கத்தையும் நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன சொன்னால் தான் பிள்ளைக்கு ஒரு விருப்பம் வரும். நானும் யாரோ ஒருத்தர் சொல்லும்போது கேட்டிருக்கேன். எப்படின்னா, குறிப்பாக புத்தகங்களை நீங்கள் பிள்ளைகளோடையோ இல்லைன்னா பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுங்க, புத்தகங்களை கொடுங்க. அவங்களுக்கு கண் முன்னுக்கே அது இருக்கணும். ஏன்னா இப்போ பெரும்பாலும் அவங்களுக்கு ஒரு நேரம் வரும்போது அவங்களுக்கு திறந்து சரி பார்ப்பாங்க. திறந்து பார்க்குற ஒருத்தன் சரி அதில் இருக்கிற ஒரு வரியை வாசித்து பார்க்க முடியும். அந்த புத்தகத்துடைய ராசி, அதாவது அவனுக்கு அந்த வாசிக்கும் போது அதில் இருக்கிற அந்த விடயங்கள் அவனுக்கு பிடிச்சி கொண்டா தொடர்ச்சியாக வாசிப்பார். அவர்களோட கண்ணில் படுற மாதிரி நீங்கள் புத்தகங்களை வைங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த துறையில் இப்போ இவ்வளோ காலம் பயணிக்கும் போது பல அனுபவங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா புத்தகத்தை வாசிக்க வர மக்களுடைய அதிகரிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, நீங்கள் சொன்ன அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 25 வருடம் அப்படின்னும் போது அந்த 10-12 வருஷத்துக்கு முன்னுக்கு வரைக்கும் நல்ல ஒரு உச்சக்கட்டத்தில் போயிட்டு இருந்த நிறைய பேர் நிறைய நூலகங்களில் அங்கத்தவர்களாக இருந்ததாக பார்க்கலாம். அதுவே காலப்போக்கில் இப்போ தான் அந்த குறிப்பாக சொல்லணும்னா டிஜிட்டல் ஸ்மார்ட் ஃபோன் அதெல்லாம் வந்துட்டு வாசிக்கிற விதம்
குறைவா இல்லையான்றது அடுத்த விஷயம் பார்க்கும்போது புத்தகத்தை தொட்டுணர்ந்து வாசிக்கும் போது ஏற்படுற அந்த உணர்வு, அந்த சுவாரஸ்யம், இல்லை அதில் இருக்கிற அந்த விடயங்கள் இன்றைக்கு குறைஞ்சுது அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. அதை எப்படி உங்களோட பார்வையில் பார்க்குறீங்க? உண்மையிலே குறைஞ்சி தான் போயிட்டுது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உண்மையால் அதை நாங்கள் புத்தகத்தை தொட்டுணர்ந்து வாசிக்கல இருக்கிற சும்மா சாதாரணமாக ஒரு கதை புத்தகமாக இருந்தாலும் இப்போ நான் எல்லாம் ஓயில் எடுத்த கையோட நிறைய ராணி, ரமணிச்சந்திரன், லக்ஷ்மி போன்ற புத்தகங்களை வாசிச்சிருக்கிறேன். வாசிக்கல என்னென்னு சொன்னால் புத்தகம் எப்பவும் சலிக்காது, எந்த நேரமும் எங்கேயும் கொண்டு போகலாம், சலிக்காது, எத்தனை நேரம் புரட்டி பார்க்கலாம். அந்த புத்தகத்தில் உள்ள மற்றது அதில் இருக்கிற வசன நடையர், அந்த அது ஒரு அதில் இருக்கிற அந்த இது மொழி நடைகள், வசனங்கள் எங்களுக்கு மொபைல் ஃபோனில் அவ்வளோத்துக்கு தூரத்துக்கு எங்களுக்கு அதை வராது. மட்டும் நாங்கள் எத்தனை நேரமும் அதை தட்டி தட்டி பார்க்கக்குள்ளே எங்களுக்கு ஒரு புத்துணர்வு வரும். பட் அதை வாசித்து பிடிக்கணுமென்ற ஒரு மனதில் ஒரு உத்வேகமாக இருக்கும். அதுபடியே இந்த புத்தகம் வாசிக்கிறது என்னை பொறுத்தளவில் அது ஒரு மனிதனே ஒரு ஆளுமையான ஒரு சிந்தனை உள்ளவனாக, ஒரு நல்லவனாக மாற்றக்கூடிய ஒரு இது. ஆரம்ப காலத்தில் எத்தனையோ அறிஞர்கள் பெரியவர்களை நாங்கள் பார்க்குறாங்க, பேர் சொல்லி குறிப்பிட வேண்டிய தேவையில்லைன்னு சொன்னால் எங்களுக்கு நியாயமான நிறைய பேரை எங்களுக்கு தெரியும். உண்மையாக அவர்கள் எல்லாம் புத்தகத்தை வாசித்து தான் பெரிய பெரிய அறிஞர்களாக, ஆராய்ச்சியாளர்களாக, விஞ்ஞானிகளாகவும் மாறி இருக்கிறார். ஆனால் அந்த நிலை இப்போ எங்களுக்கு இல்லை. இப்போ வளர்ந்து வருகின்ற இந்த சமூகத்தில் அது இல்லை. என்ன பொறுத்தளவில் நாங்கள் அது இப்போ நாங்கள் புத்தகத்தை டிஜிட்டலாகி எல்லாம் ஆன்லைனில் நாங்கள் பார்க்கக்கூடிய வசதிகளை செய்திருந்தாலும், ஆனால் நாங்கள் அந்த புத்தகத்தை தொட்டு நாங்கள் இருக்கிற மன திருப்தி, ஒரு சிந்தனை, ஒரு ஆளுமை எல்லாம் இந்த புத்தகத்துக்குள்ள தான் வேறமென்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி குறிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் அப்படின்னு வரும்போது 10ஆம் ஆண்டு 11 அதே 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்க புத்தகத்தை விரிச்சாலே தூக்கம் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புத்தகத்தை விரிச்சாலே தூக்கம் அது எங்களுக்கு ஆரம்ப காலத்திலையும் நாங்கள் புத்தகத்தை விரிச்சால் தான் தூக்கம் போகுது என்று சொல்லி பழக்கப்பட்டுட்டோம். அது எங்களோட ஒரு என்னென்னு சொல்ல அப்படி ஒரு இது. ஆனால் என்ன பொறுத்தளவில் என்னென்னு சொன்னால் புத்தகம்ன்றது நாங்களாக விரும்பி வாசிக்கணும். ஒரு ஆள் திணிச்சு நீ வாசி அப்படி என்று சொல்லி எங்களுக்கு ஈடுபாடு, எங்களுக்கு ஒரு மனத்தில் திருப்தி அந்த புத்தகம் வாசிக்கிறத நாங்களாக தான் அதை சிந்திச்சு வாசிக்கணும். இன்னொரு ஆள் சொல்லி நாங்கள் வாசிப்போம். நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா பெரிய அப்துல் கலாமோ இல்லாத ஆப்ரிகால் நீங்களோ அப்படி பெரியவர்கள் எல்லாம், மகாத்மா காந்தி போன்ற பெரியவர்கள் எல்லாம் தாங்களாக தான் வாசித்தொழி அவன் அம்மா அப்பாவோ பேரண்ட்ஸோ டீச்சரோ சொல்லி வாசிக்கிறது. அது எங்களுக்கிட்ட மனதில் அது ஆழமாக வர வேணும், நாங்கள் வாசிக்கணும் என்ற ஒரு சிந்தனை வரும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி புத்தகங்கள் அவர்களோட கண்ணில் படுற இடமில்லை. இப்போ நாங்கள் ஒரு காரில் போகிறோம்னு சொன்னால் காரில் ஒரு 2 புத்தகம் இருக்கணும், விளையாடுற இடத்துல 2 புத்தகம் இருக்கணும், கிச்சனுக்கு போனால் ஒரு 2 புத்தகம் இருக்கணும், படுக்கைறையில் 2. அப்படி அந்த பிள்ளைகளுக்கு அது கவர்ற மாதிரி. இப்போ தனியாக எழுத்து அது சிறு வயதிலேருந்து வந்தால் தான் அது என்னவும் வரும். அப்போ நாங்கள் ஒரு படம் சித்தரித்த ஒரு புத்தகமாக இருக்கலாம், அது எழுத்து பெருசான புத்தகம் இருக்கலாம். சிறு வயதில் இருந்து அவைகளுக்கு அந்த வாசிக்கிற பழக்கத்தை உண்டாக்கணும்னு சொன்னால் நாங்கள் அவையில் எங்கெங்கே விளையாடினமோ, அங்கே படிக்கணுமோ, அங்கே இருக்கணுமோ, எங்கே பயணம் செய்யணுமோ அதில் நாங்கள் 1-2 புத்தகங்களை நாங்கள் வச்சு அதனூடாகவும் நாங்கள் அந்த வாசிப்பை சிறு வயதில் தூண்டலாம். நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியாக இணைந்திருங்க. டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள், புத்தகங்கள், வாசிப்பு தன்மை, அதே மாதிரி ஒரு நூலகருடைய வாழ்க்கையில் எவ்வளோ புத்தகங்கள் அவர் படிச்சிருப்பார்ல, எவ்வளோ புத்தகங்களை தாண்டி வந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விடயங்களை தொடர்ச்சியாக பேச எங்களோட காஞ்சனமாலா உதயகுமார் அவங்க இணைஞ்சிருக்காங்க, நூலகர். நம்ம நிறைய விஷயம் பேசியிருந்தோம். நீங்கள் நிறைய விஷயம் வாசிக்க வேணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்த கேள்வி என்ன, நீங்கள் என்ன மாதிரியான புத்தகங்களை அதிகமாக விரும்பி படிப்பீங்க உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில்? என்னென்னா புத்தகங்களோடையே பயணிக்கிற ஒருத்தர் புத்தகங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தோணும். நிறைய புத்தகங்களை படிச்சிருப்பீங்க. சிலது சுவாரஸ்யம் குறைஞ்சது இருக்கும், சிலது சுவாரஸ்யம் கூடினதுக்கு அதில் பகுதி 2 வராதா அப்படின்ற மாதிரி பார்த்து படித்த புத்தகங்கள் இருக்கும். அதை தாண்டி உங்கள் மனசுக்கு பிடிச்ச நிறைய கவிதைகளோடு சேர்ந்த புத்தகங்கள் இருக்கும், கதைகள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னர், அதே மாதிரி நீங்கள் விரும்பி படித்த தொடர், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்கள்.
எனக்கு நான் சிறுவயது காலத்தில் கதை புத்தகங்களை விரும்பி வாசிப்பேன். அதில் ரமச்சந்திரன், லக்ஷ்மி கதை எனக்கு பிடிக்கும். பிறகு நான் நூலகத்துக்குள்ள வந்த பிறகு அறிஞர்கள் பற்றின கதைகள் வாசிப்பேன், அரசியல் சம்பந்தமான. எத்தனை புத்தகங்கள் வாசிச்சிருக்கீங்க? எங்களுக்கு நூலகத்தில் வாசகர் வராத நேரம் எல்லாம் ஃப்ரீ தான். அதன்படியால் எனக்கு நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. நான் நினைக்கிறேன் நான் ராமநாதன் கல்லூரியில் இருக்கிற ஒரு 17,000 புத்தகம் இருந்தது. இதில் ஒரு அரைவாசி புத்தகம் தினம் நான் வாசிச்சிருப்பேன். பாட சம்பந்தமான புத்தகத்தை தவிர பொதுவான விஷயங்கள், அரசியல், அறிஞர்கள் கதைகள் அப்படி வாசிச்சிருப்பேன். பிறகு ஹென்ரிஸில் போய்களையும் ஹென்ரிஸில் எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் வராதுன்னா படியங்களும் ஒரே குழப்படி அவங்கள வச்சு கட்டுறதுக்கு டைம் போடும், எங்களுக்கு வாசிக்கிற டைம் வரையில். புத்தூர் பொது நூலகத்திலேயும் 13,000க்கு மேலே புத்தகம் இருக்குது. அதுலேயும் ஓரளவான புத்தகங்களை வாசிச்சிருக்கிறேன். எங்களுக்கு நூலகத்தில் அந்த டைம் இருக்கிறபடியே நாங்கள் அதில் நீங்கள் கேட்டீங்க வாசிக்கிறதுக்குலாம் நித்திரங்கிறது என்ன செய்கிறேன்னு சொல்லி. உண்மையாக நாங்கள் வாசிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கும். இப்போ நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நித்திர வார நேரம் வாசித்தா நித்திர தான் வேறு. அப்போ நாங்கள் இப்போ சினிமாவுக்கு போகிறதுக்கு ஒரு டைம் எடுப்போம், டிவி பார்க்குறதுக்கு ஒரு டைம் எடுப்போம், சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் எடுக்கிற மாதிரி நாங்கள் வாசிக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் டைம் எடுத்து வாசித்தா தான் எங்களுக்கு ஒரு கிரகித்தல் ஒன்று வேறு. புத்தகம் வாசிக்க வேணுமென்றதுக்காக வாசிக்கிறது தான். நாங்கள் அதை கிரகிக்க வேணுமென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் டைம் ஒரு 1 hour 2 hours நாங்கள் ஒதுக்கி வாசித்தா தான் எங்களுக்கு அப்போ நித்திர வராது. சரி. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு இடத்துக்கு வந்து என்னோட நேரத்தை செலவு பண்ணணும்னா அந்த இடத்துல எனக்கு ஏதாவது சுவாரஸ்யமான விடயம் இருந்தால், இல்லை என்ன கவரக்கூடிய விடயம் இருந்தால் தான் நான் அந்த இடத்துக்கு போவேன். இல்லைன்னா அந்த இடத்துல என்னோட நேரத்தை வந்து செலவு பண்ண முடியும். அது மாதிரி இன்றைக்கு இருக்கிற இந்த காலத்தில் புத்தகங்களை வாசிக்கிறதோ அல்லது வந்து ஒரு லைப்ரரிக்கு போகிறதோ அப்படின்றது எனக்கு வந்து பிரயோசனமாக என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் முதல்ல நான் கேட்பேன். சரி, புத்தகம் படிக்கலாம், இப்போ என்னுடைய துறை சார்ந்த புத்தகங்கள் இருந்தால் நான் போகலாம். இல்லைன்னா அதுக்கான தேடல்களை இன்றைக்கி ஆன்லைன்லேயோ இல்லை டிஜிட்டல்லையோ வந்து தேவையானது மாதிரி நான் தேடி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. இப்போ வாசகர்கள் அதிகமாக நூலகத்துக்கு வரணும், அவர்கள் வாசிப்பு திறனையும் அதே நேரத்தில் புத்தகங்களை நுகர்ந்து அவர்கள் வாசிக்கக்கூடிய தேவையை உண்டாக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? உண்மையில் வாசகர்கள் தற்போதைய காலத்தை நான் சொல்கிறேன்னா வாசகர்கள் நூலகத்தை தேடி வர்றது மிக மிக அரிது. அதனால் இப்போ நூலகத்தை தேடி அந்த முந்தின காலத்தில் நூலகத்தை தேடி மக்கள் வந்த காலம் போய் இப்போ மக்களை தேடி நூலகம் போகிற காலம் கொண்டு வந்துட்டு, அதால் லைப்ரரி மொபைல் சர்வீஸ் நிறைய சர்வீஸ்களை செய்யுது. அதாவது அவையில் இருக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் கொழும்பு பப்ளிக் லைப்ரரியை பொறுத்தளவில் அது பெருமளவாக அந்த சேவையை செய்து மொபைல் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனங்கள் அப்படியான இடங்களில் அதுக்கான ஒரு செக்ஷனே இருக்குது, வாகனம் இருக்குது, அதுக்கான ஸ்டாஃப் இருக்குது, கொண்டே கொடுக்குறாங்க. அப்படியான ஒரு நிலைமை தான் இப்போ வந்திருக்குது. அப்போ நாங்கள் இப்போ நான் இதே புத்தூர் பொது நூலகத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கைகளையும் செய்த நாங்கள் இப்போ இங்கே வெள்ளவத்த பொது நூலகத்தையும் நான் செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் வாசகர்களை தேடி போகிறோம். இப்போ எங்களோட டைம் இப்போ நூலகத்தில் இல்லை, பெரும்பாலும் ரோட்டில் தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் வீடு வீடாக போய் எங்கள்கிட்ட இப்படி புத்தகம் இருக்குது, இப்படி செக்ஷன் இருக்குது, நீங்கள் வாங்க, பிள்ளைகளை அனுப்புங்க, டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கொண்டு வீடு வீடாக நாங்களோட முகநூல்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், வீடு வீடாக விண்ணப்ப படிவங்களை கொடுக்குற காலம் இப்போ வந்துட்டு. அதே மாதிரி நாங்கள் அவைகளுக்கு இந்த சிறுவர்களுக்கு ஒரு அட்ராக்ஷனான விஷயங்களை எங்களோட லைப்ரரியில் புகுத்துற மாதிரி ஒரு செயற்திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ வெள்ளவத்த நூலகத்தை பொறுத்தளவில் கொழும்பு பப்ளிக் லைப்ரரி ஒரு சினிமா தியேட்டரோடு சிறுவர்களுக்கான ஆக்டிவிட்டீஸில் போகிறதுக்கு ஒரு சின்ன தியேட்டர் ஒன்று வார மாதம் ஓப்பன் பண்ணி இருக்கணும். அப்படி நாங்கள் சின்ன அவைக்கு அட்ராக்ஷனான சில நிகழ்ச்சிகளை தொகுத்து தான் சிறுவர்களை வாசிக்க தூண்டுறதுக்கு ஒரு செயற்திட்டங்கள் எல்லாம் இப்போ அமல்படுத்தப்படுகிறது. அதை மாதிரி சிறுவர் பகுதி என்று அமைச்சு அவைகளுக்கு அட்ராக்ஷனான படங்கள், கதைகள் அப்படி என்று சொல்லி போட்டு பேரண்ட்ஸ்கிட்ட போய் ஸ்கூலில் கதைச்சு, டீச்சர்ஸோட கதைச்சு, அவைக்கு விண்ணப்பங்களை கொடுத்து அவைகளை மெம்பர் ஆக்கி வாங்குவோம், ஒரு 4 புத்தாந்தாரம் 1 மாதம் வச்சிருக்கலாம்னு சொல்லி அப்படியான செயற்திட்டங்களை நாங்கள் செய்கிறோம். முதல்ல இந்த நீங்கள் சொல்லும்போது தொடர்ச்சியாக பேசுங்க. பட் இடையில ஒரு கேள்வியை நான் கேட்குறேன்னா, இன்றைக்கு வந்து இப்போ இன்றைக்கு டிஜிட்டலாக மாற்றுறீங்க, சிறுவர்களுக்கு திரையரங்குகள், அதே மாதிரி அவர்களுக்கான தனி ஒரு இடம் அமைச்சு அவங்கள தொடர்ச்சியாக பேசுறது, இந்த உள்ள வர வைக்கிற இந்த மாதிரியான செயற்திட்டங்களுக்கு. ஆனால் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் வந்து நூலகம் அப்படின்னாலே ரொம்ப அமைதியாக இருக்கணும்,
யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதில் வந்து அமைதி பேணும் அப்படின்ற அந்த வாசகத்தோடையே தான் உள்ளே போகும். ஏன்னா இன்னொருத்தருடைய வாசிப்பு இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படியான ஒரு கட்டமைப்பில் இருந்தது. அதே மாதிரி அதில் அங்கத்துவம் பெறுறது அப்படின்னா சில நேரம் கஷ்டமாக இருக்குமோ அப்படி என்ற மாதிரியான விடயங்கள்ல இருந்ததால தான் ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் அங்கே போகிறதோ இல்லை இளைஞர்கள் போகிற வீதத்தையோ குறைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் இருக்கு. அதுக்கான பதிலாக என்ன நீங்கள் சொல்றீங்க? அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு விழிப்புணர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மதர்ஸ் டேன்னா ஒரு நாள், ஃபாதர்ஸ் டேன்னா ஒரு நாள், டீச்சர்ஸ் டேன்னா ஒரு நாள், லவ்வர்ஸ் டேன்னா ஒரு நாள், அப்படி என்று சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு நாள் கொடுக்குற இந்த நிகழ்வு இந்த தேசிய வாசிப்பு மாதம் என்று சொல்லி உலக ஆவணவாக்கல் சேவைகள் சபை ஒரு மாதம் கொடுத்துருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த வாசிப்பின் முக்கியத்துவம் அருகி கொண்டு போகுது என்றதால் அந்த ஒரு மாதம் கொடுத்து அந்த ஒரு மாதத்துக்கு எங்களை ஒவ்வொரு நூலகர்களும் அதற்கான செயற்திட்டங்களை மேற்கொள்ள வேணும் என்று சொல்லி ஒரு செயற்பாடுகள் கொடுத்துருக்கோம். அந்த ரீதியில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இப்போ சொன்ன மாதிரி வீடு வீடாக விண்ணப்பம் கொடுக்குறது, பாடசாலையில் போய் அந்த பிள்ளை அதிபரோடாக அந்த மாணவர்களுக்கு உள்ள விண்ணப்ப படிவம் கொடுக்குறது, முன்பள்ளிக்கு சென்று அந்த மாணவர்களுக்கு விண்ணப்பம் கொடுக்கறது, போட்டிகளை நடத்துறது, கருத்தரங்குகளை நடத்துறது, இப்படியான விஷயங்களை நாங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி செய்து கொண்டு இருக்கைக்குள்ள நாங்கள் அந்த விண்ணப்ப படிவங்களை எப்படி பூரணப்படுத்துறது, அது யார் யார் விண்ணப்பங்களை செய்யலாம், அதுக்கு படம் எவ்வளவு என்ற சொன்ன விடயங்களெல்லாம் நாங்கள் இப்பொழுது அவைக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் தெளிவில்லை என்று சொல்லி இப்போ சொல்லலாம். அது என்ன சொன்னால் ஒவ்வொரு நூலகர்களும் இந்த வாசிப்பு மாதம் ஒரு மாத செயற்பாடு 3 மாதம் நாங்கள் செய்யலாம். அக்டோபர் தொடங்குகிற வாசிப்பை நாங்கள் ஜனவரி வரையும் நாங்கள் செய்கிறோம். அந்த செய்கிற காலப்பகுதியில் இதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த நூலகம் தொடர்பான விழிப்புணர்வோ அல்லது அது தொடர்பான அறிவோ மக்களுக்கு இல்லை என்று இப்போ சொல்லலாம். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபை இப்போ இந்த விழிப்புணர்வு வாசிப்பு மாதம் தொடங்கி 20 வருடங்கள் முடிந்தது. அப்போ இந்த 20 வருடமும் ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு பிரதேச நூலகமோ பாடசாலை நூலகங்களோ இந்த விழிப்புணர்வை செய்து கொண்டு தான் இருக்கு. அப்போ இதில் விழிப்புணர்வு இல்லை, தெளிவில்லை, வரையில்லாதுன்னு சொல்லி யாரும் சொல்லலாம். இல்லை, இதில் என்னென்னா இப்போ ஒரு கேள்வி அங்கே வருது. இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போதும் அது வந்து பொதுமக்களுக்கு சென்றடைகிற வீதம் என்றது வந்து குறைவாக இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ என்னென்னா இப்போ நமக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களோ இல்லைன்னா நம்ம வெளியில் இருக்க ஒரு பொதுமகன்கிட்ட போய்ட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குது தெரியுமான்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறிண்டு வருது. இப்போ இவ்வளோ செஞ்சும் அங்கே போய் சேரலை அப்படின்னா நம்ம கொடுக்குற நேரமோ எங்களுடைய அந்த செயற்திட்டமோ வந்து மக்களை போய் சென்றடையலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருக்கு. அதுதானே அங்கே வந்து கேள்விக்குறியாக மாறுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் நான் கேட்டேன். ஆனால் உண்மையில் பரந்த பட்டளவில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றது தேசிய நூலகவாக்கல் சேவைகள் சபையின் ஒரு கட்டாயம். அது பெரும்பாலும் பெருமளவு நூலகர்கள் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் பொறுத்தவரையும் கூட அந்த கவலை இருந்தது. என்னென்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெள்ளவத்தைக்கு வந்து 10 மாதங்கள் ஆகின்றன. நான் 5 மாதம் பொது நூலகம் கொழும்பில் வேலை செய்தேன், 5 மாதம் இங்கே வேலை செய்தேன். உண்மையிலே நான் வந்து பார்த்து இப்படி சும்மா யாரோடைய கதை கேட்குள்ள கேட்டால் வெள்ளவத்தையில் நூலகம் இருக்காண்டா, வெள்ளவத்தையில் ஒரு பப்ளிக் லைப்ரரியில் நான் வேலை செய்கிறேன்னா யாருக்கும் தெரியாது. காரணம் அதில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விழிப்புணர்வோ அதில் அப்படி ஒன்று இயங்குதுன்றது தெரியாது. எல்லாருக்கும் தெரியும் தமிழ்ச்சங்கம் மட்டும், தமிழ்ச்சங்க நூலகம் மட்டும்தான் வெள்ளவத்தையில் இருக்குது. இப்படி ஒரு பப்ளிக் லைப்ரரி, கொழும்பு பப்ளிக் லைப்ரரின்ற ஒரு கிளை நூலகம். உண்மையாக கொழும்பு பப்ளிக் லைப்ரரிக்கு 11 நூலகம் இருக்குது, 11 கிளை நூலகங்கள் இருக்குது. கிள்ளப்பனை, கொட்டையனா, வெள்ளவத்தை அப்படின்னு சொல்லி 11 கிளை நூலகங்கள் இருக்குது. அதில் வெள்ளவத்தையும் உண்டு. அதுக்கும் நல்ல ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்குது. வெள்ளவத்தை மார்க்கெட்டுக்கு மேலே 4வது மாடியில் இருக்குது. ஒரு பப்ளிக் பிளேஸ். அது முந்தி பீட்டர்சன் லேனில் இருந்தது, இப்போ வந்து 2-3 இயர்ஸுக்கு மேலே ஆகிடுது. ஆனால் யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சிங்கள மக்கள் மட்டும்தான் அந்த நான் வந்து ஒரு 10 நாள் பார்த்து நான் சிங்களாக்கள்லாம் வரீனா தமிழாக்களோ முஸ்லீமாக்களோ அந்த லைப்ரரிக்கு வரதா இல்லை. எனக்கு சரியான கவலையும் மனவேதனையும் இருந்ததுன்னு சொன்னேன். எனக்கு தமிழாக்களை கண்டா சந்தோஷமாக இருக்கும். இரண்டா தமிழ் ஒரு குட்டி யாழ்ப்பாணம் மாதிரி இந்த வெள்ளவத்தை அதை சுற்றி உள்ள பிரதேசங்கள் இருக்கைகள் அங்கே தமிழ் தொடர்பான ஆக்கள் வரையிலேன்னு சொல்லி எனக்கு சரியான மிக மிக கவலை. அப்போ நான் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு அதை தெரியப்படுத்தணுமே.
என்று சொல்லி நான் முதல் கட்டமாக எங்களோட பப்ளிக் லைப்ரரியன் சீஃப் லைப்ரரியன் வெரோனிகங்காபடார் அச்சிட்ட நான் முதல் தெரிவிச்சிட்டு சொன்னேன், நான் ஒரு பாடசாலைக்கு சென்று இந்த நூலகம் இதில் இருக்கின்றதை நான் பப்ளிசிட்டி பண்ணணும், எனக்கு ஒரு பெர்மிஷன் தாங்க. அப்போ சந்தோஷமாக நீங்கள் அதை செய்யுங்க, அந்த லைப்ரரியை டெவலப் பண்ணணும், அது உங்களோட ஹையில் தான் இருக்குதுன்னு சொல்லி உண்மையாக அந்த பெர்மிஷனோட நான் முதல்ல ஒரு 6 ஸ்கூலை தெரிவு செய்து அந்த 6 ஸ்கூலுக்கும் போய் பிரின்சிபலோட கதைச்சு மெம்பர்ஷிப் கொடுத்து மெம்பர் ஆக்கி கிட்டத்தட்ட நான் ஒரு வேலை செய்து 150 நாள் தான் இருக்கும். ஆனால் 200க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸை சேர்த்துட்டேன். அது உண்மையான வெற்றி. பிறகு யோசிச்சுன்னு வாசிப்பு மாதம் நடக்குதானே, அந்த வாசிப்பு மாதம் தொடர்பாக வீலுக்கு ஒரு போட்டியில் வச்சு ப்ரைஸை கொடுப்போம். அப்போ தானே லைப்ரரிக்கு பிள்ளைகள் வரும், லைப்ரரி எப்படி இருக்குன்னு தெரியும், எங்கே இருக்குன்னு தெரியும், பேரண்ட்ஸுக்கு தெரியும் என்று சொல்லி நான் ஸ்கூல் இல்லாத சாட்டர்டேயில் போட்டியில் வச்சேன். அப்போ பேரண்ட்ஸும் பிள்ளைகளுமா அந்த லைப்ரரிக்கு வந்துச்சு. லைப்ரரிக்கு வந்தோடனே லைப்ரரியில் போட்டியில் பங்கு பெற்ற எல்லாரும் மெம்பர் ஆகணும் என்று சொல்லி அவ்வளோ பேரையும் மெம்பர் ஆகி. அப்போ பேரண்ட்ஸுக்கும் தெரியும், பிள்ளைகள். அப்போ ஒரு மெம்பர்ஷிப் எடுத்தால் 4 புத்தகம் எடுக்கலாம், ஒரு மாதம் வச்சிருக்கலாம். அந்த விஷயம் பேரண்ட்ஸுக்கு தெரியும். வந்த பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் இப்படி இதில் ஒரு லைப்ரரி இருக்குண்டு உங்களோட இடங்களில் நீங்கள் சொல்லுங்க, இப்படி டொனேஷனாக புக்ஸ் எல்லாம் தாங்கோ, தமிழ் புத்தகங்கள் எல்லாம் சரியான குறைவாக இருக்குது, ஆனபடியாக நீங்களாம் டொனேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு இப்போ பர்த்டேக்கெல்லாம் வேறு இடங்களில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு அதில் பண்ணி கொடுக்குற நேரம் ஒரு புத்தகத்தை டொனேட் பண்ணினா அது காலாதி காலமாக அந்த நூலகத்துக்கு மூலதனம், அந்த பிரதேசத்துக்கும் அது ஒரு மூலதனம். அதாலே அந்த பிள்ளைன்ற பேரால் எத்தனையோ பேர் கணக்காரிவே பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் சொல்லி இப்போ நிறைய டொனேஷன் வருது, நிறைய மெம்பர்ஸ் வருது. அதுக்காக தான் போட்டி வச்சு அப்படி ஒரு பெரிய ஒரு விழாவை வச்சு அதை பேப்பர் நியூஸ் அதில் போட்டு இப்போ வெள்ளவத்தையில் ஒரு நூலகம் இருக்குன்னு சொல்லி ஓரளவு, நான் முழுமையாக சொல்லல, ஓரளவு தெரிய வந்திருக்கு. அப்படி தான் நாங்கள் அந்த நூலக சேவையில நாங்கள் விரிவுபடுத்த வேணும். காஞ்சனா மலோதயகுமார் அவங்க நூலகர் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயம் நீங்கள் இந்த சேவிஸ் சம்மந்தமாக நீங்கள் செய்கிற தொழில் சம்மந்தமாக, அதே நேரத்தில் நீங்கள் அந்த தொழிலை தாண்டி அதை ஒரு சேவிஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு பொங்கலை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இந்த துறையில் சரியா போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது எத்தனை ஆகும்? இந்த துறையில் நான் போகணுமென்று 1998ஆம் ஆண்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டு, ஆனால் நான் இந்த துறைக்கு நான் விரும்பி வரையலை. அந்த காலத்தில் ஏதோ ஒரு வேலைக்குள்ள போக வேணுமென்று தான் நான் இந்த துறைக்குள்ள வந்தனாலேயே எனக்கு விருப்பப்பட்டு நான் ஆரம்பத்தில் வாலண்டியராக டீச் பண்ணி கொண்டு வந்தேன். அந்த டைமில் எனக்கு டீச்சிங் கிடைக்கல. அப்போ இது கிடைச்சிட்டு மட்டும் தான் நான் இதுக்குள்ள வந்தனாலேயே நான் விருப்பப்பட்டு வரையலை. ஆனால் இப்போ எனக்கு இந்த துறையை விட்டு போக வழியில் விருப்பம் இல்லை. என்னென்னு சொன்னால், இது ஒரு நல்ல ஒரு ஜப் உண்டு. இது இந்த வேல்யூ மற்றவைக்கு தெரியாது. நூலகர் என்ற இது ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு தொழில், ஒரு துறையும், ஒரு மக்களையோ மாணவர்களையோ வளப்படுத்தக்கூடிய ஒரு தொழில். இதன் மூலமாக நிறைய சேவை செய்யலாம். அது சிறார்களுக்கு மட்டுமில்லை, பெரியவர்களுக்கோ அல்லது ஒரு ஆய்வாளரோ ஆராய்ச்சியாளர், பல்கலைக்கழக மாணவர்கள் அப்படி என்ன போன துறைகளில் கனப்பேரை நாங்கள் வளப்படுத்தி விடலாம் என்ற ரீதியில் எனக்கு இந்த துறையில் இப்போ நல்ல விருப்பம். தொடர்ந்து அதுக்காகத்தான் நான் இருக்கிற இடத்துல எல்லாம் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறது. காரணம் இந்த துறையை விருத்தி செய்யும். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்துக்கு நான் இடையில ஒரு விஷயத்தை தொட்டுட்டு போகலாம் அப்படின்னு, இன்றைக்கு சிறுவர்களை உள்வாங்கணும், சிறுவர்களை கொண்டு வரணும்னு சொல்றீங்க. இது எங்கே இந்த இதுக்கான ஒரு பிளவு இடம்பெற்றது அப்படின்னா, நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது லைப்ரரிக்கு பெரியவங்க போனால் பின்னால் போனால் விட மாட்டாங்க. சின்னவங்க வெளியில் போங்க, புத்தகத்தை பிச்சிடுவீங்க, அங்கே இருக்கிற இதில் கிழிச்சிடுவீங்க, வெளியில் போங்கன்னு தினத்தினப்போ இங்கே எதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த டைமில் வராது. அது காலப்போக்கில் விளைவுகள் அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இன்றைக்கு திரும்ப அவங்கள அழைச்சிட்டு வர வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. உண்மையும் அதுதான். என்ன சொன்னால், இப்போ அதான் சொன்னேன், நூலகத்தை தேடி போகிற காலம் போய் நூலகம் அவையில மக்களை தேடி போகிற காலமாக வந்துட்டுது. உங்களோட முதலாவது சம்பளம் 1998ஆம் ஆண்டு எனக்கு 3800 தான் அடிப்படை சம்பளமாக இருந்தது. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகம் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அது படிச்சிருப்பீங்க, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது மனசில் இருக்கும், அந்த புத்தகம் உங்களை கைமீறி போனதோ இல்லைன்னா காணாமல் போயிருக்கலாம், அப்படி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகம்? நான் பிறந்த ஊர் ஏழால, அந்த ஏழால என்ன ஒரு புத்தகம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு
ஓஎல் படிக்கிற காலத்திலே தெரியும். உண்மையாக நான் அதை ஏழாலையில் இருந்தோடனே அந்த புத்தகத்தை காலம் தேடி தேடி ஆனால் பிறகு ஒரு நூலகத்தில் அந்த புத்தகத்தை நான் எடுத்து அந்த நூலகத்தில் இருந்து நான் களவாக எடுத்து கொஞ்சம் காலம் வச்சு வாசிச்சேன். என்னன்னு சொன்னால் அந்த புத்தகத்தை தெரியல. ஆனால் அந்த புத்தகம் பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து போய்க்க அந்த புத்தகம் இருந்து போயிட்டுது. அந்த ஏழாலையை பற்றின அந்த ஊரை பற்றின சிறப்பு அதில் இருக்கிற தகவல் ஆதியிலிருந்து இந்த வரையும் அந்த புத்தகம் வந்து எனக்கு பிடித்தமான புத்தகம். ஆனால் அதை நான் என்னோடையே வச்சு கொண்டிருக்கணும்னு யோசிச்சிட்டேன். நான் அது என் கையை விட்டு போயிட்டுது. ஆனால் இப்போ எங்கேயாவது இருந்தால் அதை எவ்வளோ எடுக்கலாமன்னு யோசிச்சு கொண்டிருக்கேன். நான் இன்னும் என் கண்ணில் தேர்ப்படையில அது முதலாவது புத்தகம் என் ஊரை பற்றின புத்தகம். சரி, உங்களுக்கு அதிகமாக எந்த இடத்துல கோபம்? நான் நினைக்கிற ஒன்றே யாராவது செய்ய தடை போட சந்தர்ப்பத்தில் எனக்கு அது கொஞ்சம் கோபமாக மாறும். அது என்னுடைய சேவையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வீட்டில் ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு தடை போடுற ஒரு விஷயமா இருந்தால் கொஞ்சம் கோபம். அதே மாதிரி இப்போ ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு மாசக்கணக்கில் தராமல் வச்சிருக்கிறவங்களுக்கு கால் பண்ணியோ தேடியோ போய் வாங்கியிருக்கீங்களா? ஓ, நிறைய தந்தோம். என்னென்னு சொன்னாங்களே வருஷம் வருஷம் போர்டு சபை வரும். ஆனபடியால் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்டு பண்ணிடுறோம். ஆனால் நான் ஃபைன் வேண்டுறேன். ஏன்னா நான் யாருக்கும் சொல்கிறது ஃபைன் வேண்டாம்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் புத்தகத்தை வாசிக்கிறதே அரிதாக போய் கொண்டிருக்குது. சாதாரணமாக ஒரு 10 நாள் 15 நாள் பிந்தி தந்தால் கூட இப்போ இங்கே கொழும்பில் அது ஒரு சிஸ்டமாகவே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நாங்கள் வாங்கத்தான் வேணும். ஆனால் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் யாரிடையும் ஃபைன் வேண்டுறேன். என்னென்னு சொன்னால் வாசிப்பே அரிதாக போய் கொண்டிருக்கு. அதுக்கு ஒரு தண்டத்தை அறவிட்டா ஒட்டுமொத்த வாசிப்புமே இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு காரணத்துக்காக அந்த தண்டப்பணம் அறவிடுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அது ஒரு திருப்பி தாரத்துக்கு ஒரு அவையை தூண்டுறதுக்காக நாங்கள் அதை செய்கிறவையோடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நாங்கள் அறவிடையில. ஆனால் இங்கே கொழும்பை பொறுத்தவரை அது கட்டாயம் அறவிடப்படணுமே என்ன சொன்னால் சிஸ்டத்திலேயே இருக்குது. சரி, குடும்பம் உங்கள் பார்வையில் உங்களுக்கு குடும்பம் என்ன மாதிரி? அதாவது குடும்பம் அப்படின்னா உங்களுக்கு அவங்க எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க? குடும்பம்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் எல்லா விதத்துலேயும் எனக்கு சப்போர்ட் இருக்குது. இப்பொழுது எனது நோக்கம் எனது பயணம் எல்லாம் பிள்ளைகளுக்கான பயணமாகத்தான் இருக்குது. என்னன்னு சொன்னால் அவர்கள் இந்த கல்வி, அவர்கள் இந்த தொழில் வாய்ப்பு, அவர்கள் இந்த எதிர்காலம் என்ற ரீதியில் பிள்ளைகளை நோக்கிய பயணம்தான் இப்பொழுது என்னுடைய பயணமாக இருக்கிறது. உங்கள்கிட்ட வந்து கடவுளோ இல்லை யாரோ ஒருத்தர் 2 வரம் வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன வரம் சொல்லுவீங்க? இப்பொழுது நான் சொல்கிற வரணும் எனக்காக எதுவுமே இருக்காது, எனது பிள்ளைகளுக்காக தான் இருக்கும். 2மே பிள்ளைகளுக்காக. சரி, ஓகே. உங்கள் லட்சியம் எதை நோக்கணும்? லட்சியம் எனக்கு சமூக சேவை ஒரு மிகுந்த ஆர்வம். சிறு வயதிலிருந்தே எனக்கு சமூகத்துக்கு ஏதாவது சேவை செய்யணும், ஒரு முதியோர் இல்லம் கட்டணும், ஒரு இயலாதாக்களை பராமரிக்க வேணும், மற்றது சொல்கிறது இந்த அப்படி சமூக சேவைகளோட நான் அதுக்காகத்தான் நான் இந்த முறையும் வெள்ளவத்த லைப்ரரியில் என்ன சொல்கிறது அந்த சிலோன் ஸ்டெப்ஸ் அந்த நிறுவனத்தில் போய் இந்த ஸ்பெஷல் நீட்ஸுக்கான போட்டிகள் கூட வச்சுருந்தேன். என்னன்னு சொன்னால் எனக்கு அவர்களையும் ஏதாவது ஒரு ரீதியில் அந்த நூலகத்துக்கு கொண்டு வரணும், அந்த கல்வி செயற்பாடு இணைய வேணும், அவர்களை நாங்கள் புறந்தள்ளி விடக்கூடாதுன்ற நோக்கத்துக்காக எனக்கு அப்படி ஸ்பெஷல் நீட்ஸுக்கு உதவுறது எனக்கு என்னுடைய ஒரு அந்த ரீதியில் நான் 15 பிள்ளைகளுக்கு இந்த முறை போட்டி வச்சு அவர்களைத்தான் முதல்ல அந்த மேடையில் ஏற்றி பரிசுகளை வழங்குறதுக்கு ஒழுங்கு செய்திருந்தேன்னு சொன்னால் எனக்கு அப்படியான ஒரு விருப்பம். சரி, இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் லைஃப்பில் ஒரு தடவை சரி ஒருத்தர் இவங்களை பார்த்துடணும் அப்படின்னு நினச்சி இது வரைக்கும் பார்க்க முடியாமல் போன ஒருத்தர் எழுத்தாளராக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சாதனையாளராக கூட இருக்கலாம். நீங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டி சரி பார்த்துடணும், இல்லை அவங்கக்கிட்ட பேசிடணும் இப்படியான ஆசையில் இருந்து யாராச்சும் இருக்காங்க? தெரிந்தவர்களா இதுவரையும் தெரியாது? ஒரு எழுத்தாளராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி தெரியாதவர்களாக கூட. தெரிஞ்சவங்களை நம்ம பார்க்க போகிறது இல்லை. டொமினிக் ஜீவா அவர்கிட்ட புத்தகம், அவர்கிட்ட மேகசின் அதெல்லாம் எனக்கு விருப்பம். நான் 2 தடவை கொழும்புக்கு வந்தபோது அவரை போய் சந்திக்க வேணும்,
என்று சொல்லி நான் இண்டெக்ஸ் அவர்கிட்ட ஒரு மேகசீனை தான் எடுத்து செய்தேன் நான். அப்போ அவரை சந்திக்கிறது நான் 2 தரம் ட்ரை பண்ணினேன். எனக்கு கிடைக்காம போயிட்டா. நான் அவர் இப்போ நான் இதை உலகத்தை விட்டு தவறையும் விட்டார். எழுத்தாளர் என்ற ரீதியில் நான் அவரை சந்திக்கிறது மிகவும் ஆர்வமாக இருந்தேன். ரொம்ப நன்றி. சரி, அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்கள் அன்னைக்கு வந்து ஒரு புத்தகம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த இடத்துல வந்து வாசிப்பு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் சிறுவர்களுக்கு கூட அவங்களுக்கு அந்த போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களுக்கு அந்த அன்பளிப்புகள் கூட கொடுத்துருக்கீங்க. இந்த புத்தகம் எதற்காக எழுதுனீங்க? அதில் அந்த புத்தகம் என்ன காரணத்துக்காக வெளியிடப்பட்டது? நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னால், அது புத்தகம் நாங்கள் வெளியிடறதுக்கான காரணம், இதை நான் யாழ்ப்பாணத்திலையும் நான் ராமநாதன் கல்லூரியிலையும் அது ஆரம்பத்தில் வெளியிட்டேன். நான் என்னென்னு சொன்னால், அந்த மாணவர்கள எழுத்தாங்கங்களை கூட்டுறதுக்கு அதே மாதிரி இளவாள சென்ட் கிண்டிஸ்லையும் அப்படி ஒரு கென்றிநாதம் மண்டு வெளியிட்டது. ராமநாதன் கல்வியில் ராமநாதம் மண்டு வெளியிட்டேன். புத்தூரில் புதுவை நாதம் மண்டு வெளியிட்டேன். வெள்ளவத்தை சரஸ்வதி நாதம் மண்டு ஒரு புத்தகம் வெளியிட்டேன். இது என்னுடைய ஒரு என்னென்னு சொன்னால், அந்த மாணவர்கள எழுத்தாக்கங்களை தூண்டுறது. இப்போத்த கால பகுதியில் என்னென்னு சொன்னால், மாணவர்களுக்கோ எழுத்துறதுக்கு ஒரு களம் இல்லை. ஒரு பேப்பரில் எழுதுறாலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பயம். புத்தகத்தில் எழுதுறா தனிப்பட்ட ரீதியில் அந்த மாணவன் ஒரு புத்தகத்தை அடிக்க போகிறது இல்லை. ஆனபடியால் அந்த மாணவர்களுக்கு அடிப்படையில் ஒரு எழுத்தாக்கத்தை தூண்டுறதுக்காக, அப்போ அவனுக்கு ஆண்டொண்டில் ஒரு அம்மா பற்றி ஒரு கவிதையோ அதில் கிளியை பற்றி ஒரு கதையோ அப்படி எழுதுறது. அப்போ எழுதிக்க தன் புத்தகத்தில் தன் பெயர் தன் கவிதை இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆர்வம். பிறகு அடுத்த வருஷமும் அதை எழுத தூண்டும். பிறகு காலப்போக்கில் அவனுக்கு அந்த புத்தகங்களில் தன் பெயர் வேற வேணும், புத்தகம் ஒன்று வேற வேணும் அப்படி என்று சொல்லி பிள்ளை எழுத தூண்டுறதுக்காக, அவன் இந்த எழுத்தாக்கங்களை தூண்டுறதுக்காக தான் அந்த புத்தகத்தை எந்த நூலகத்தில் இருந்தாலும் அப்படி ஒரு புத்தகத்தை இந்த வாசிப்பு மாதத்தில் வெளியிடுறது வழக்கம். ஆனால் உண்மையில் நான் வெள்ளவத்தையில் வந்து புதிய ஒரு இடம் எனக்கு அது நல்ல சக்ஸஸாக முடிஞ்சுது. சரி, புதிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறதுக்கு, அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு வந்து செய்யும்போது பொதுவாக அங்கேருந்து வாரதுக்கு நிறைய பேர் வந்து தயங்குவாங்க. பட் நீங்கள் இங்கே வந்து இவ்வளோ பேரை சேர்த்து இந்த மாதிரி நிகழ்வை நடத்தியிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? உண்மையால் வந்த உடனே நான் சரியான பயமாக இருந்தது. ஏன்னு சொன்னால், அந்த ஊருக்கு புதுசுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கிராமப்புறத்தில் இருந்த ஒரு ஆள் ஒரு நகரப்புறத்துக்கு வரைக்குள்ள எனக்கு அந்த இடம் எப்படி இருக்குமன்றது ஆரம்பத்தில் உண்மையாக சரியான பயமாக இருந்தது. ஆனால் வெள்ளவத்த பிரதேசம் குட்டி யாழ்ப்பாணம் என்ற ஒரு மனத்தைரியம் நம்பிக்கை ஏதாவது நான் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. 2-3 கிழமை எனக்கு ஒரு பயமாகவும் தயக்கமாகவும் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பிறகு நான் இறங்கி ஒவ்வொருத்தரோடையும் பேசும்போதும் இல்லை நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் செய்யுங்கோ, இப்படி இருக்கிற நல்ல இடம் செய்யுங்கன்னு சொல்லி பிறகு நான் பாடசாலைகளுக்கு போனதுல எனக்கு நிறைய தொடர்பு கிடைச்சது. வெள்ளவத்தை, வம்பளப்பிட்டி, கொல்பிட்டி அப்படியான ஒரு பாடசாலையை போய்க்க அந்த அதிபர்கள் என்ன நிறைய ஊக்குவித்தார்கள். அப்போ அதில் எனக்கு நிறைய ஆசிரியர்கள் அதிபர்கள தொடர்புகள் எனக்கு இருந்ததால் அப்போ ஒரு படித்த சமுதாயத்தை நான் கல்வி அறிவுள்ள சமுதாயத்தை நான் என்னோடது நூலகத்தோடு இணைத்து கொண்டேன். அப்போ இணைத்து கொண்டபடியால் எனக்கு அந்த ஆசிரியர்கள், பாடசாலை, அந்த சமூகத்தில் உள்ள பெரியார்கள், எழுத்தாளர்கள் நிறைய தொடர்பு கிடைச்சபடியாக எனக்கு அந்த பயம் நீங்கி நான் அந்த என்னது கிராமத்தில் அல்லது யாழ்ப்பாணத்தில் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கிடைச்சது. உண்மை நான் அதில் வெற்றி என்று தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா நிகழ்ச்சியில் நிறைய நேரத்தை நெருங்கிட்டீங்க. இறுதியாக ஏதாச்சும் சொல்ல இருக்கா? நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுமா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு? நான் இப்போ கடைசியாக நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் இணைந்திருக்கிறது கொழும்பு பொது நூலகத்தின் கிளை நூலகம் வெள்ளவத்தை நூலகராகத்தான் நான் இணைந்திருக்கின்றேன். எனது கொழும்பு பொது நூலகத்தை பற்றியும் நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் அதில் குறிப்பாக சில விடயங்களை கூறலாம் நினைக்கிறேன். என்று சொன்னால், இலங்கையை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணம் பெரிய ஆசியாவிலேயே ஒரு பெரிய நூலகமாக இருந்தது. அது எங்களோட துரதிர்ஷ்டவசமாக போய்விட்டது. இப்போ 100 மில்லியன் ஒதுக்கினபடியாக இனி அது ஒரு பாரியல ஒரு புதிய நூலகமாக உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் இருக்கிற அனுஷியாவும் ஒரு சிறந்த ஒரு நூலகர். அதுக்கு அப்பால் இப்பொழுது முடிந்து கொண்டிருக்கிறது கொழும்பு பொது நூலகம்தான். இந்த இலங்கையில் ஒரு நிறைய தகவல் வளங்களையும் நிறைய சேவைகளையும் வழங்குகிற ஒரு நூலகமாக இருக்கின்றது. அந்த நூலகத்தில்
என்ன சகல வளமான விதமான சேவைகளும் வழங்குறாரு. கொரியன் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் கோனர், கொரியன் கோனர் அப்படின்னு சொல்லி நிறைய கோனர்ஸ் இருக்குது, மாதிரி ஸ்டடி ஹால் இருக்குது, சிறுவர் பகுதி பெருசாக இருக்குது. அப்படி சொல்லப்பட்ட சேவைகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. அதில் 11 கிளை நூலகங்களையும் அந்த மாநகர சபை பொது நூலகம் இருக்குது. அதில் ஒரு வெள்ளவத்த கிளை நூலகத்தில் தான் நான் வேலை செய்கிறேன். அந்த வகையில் அதில் சீஃப் லைப்ரரியாக இருக்கிற வருணி கங்கபடாராச்சி திறமையான ஒரு நூலகர். அவர் அந்த 11 நூலகத்தையும் ஒரு பெண்ணாக இருந்து நல்ல திறமையாக அதை வழி நடத்தி கொண்டு போகிறார். உண்மையில் என்னுடைய இந்த வெள்ளவத்தை நூலகத்துக்கு கூட நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். இப்போவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரீயாக நடத்துறதுக்கு வழி நடத்தியிருக்கிறார். மற்ற ஸ்பெஷல் எடியூகேஷன் கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு யோகா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், அது மாதிரி சினிமா சிறுவர்களை கவர்றதுக்கான சினிமா தியேட்டர் 2 மாதம் ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்படி பல சேவைகளை எங்களோட தமிழ் ஒரு சிங்கள ஆளாக இருந்தாலும் தமிழ் பகுதியான வெள்ளவத்தையே முன்னேற்றத்துக்கு அதுக்கும் ஒரு தமிழ் நூலகர் நினைக்கிறேன். வெள்ளவத்தை நூலகத்துக்கு 100 வருடங்கள் கடந்துட்டது. அந்த பொது நூலகம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருஷத்தோட 100 வருஷம் முடியுது. நான் கேள்விப்பட்டேன் அந்த வெள்ளவத்தை கிளை நூலகத்துக்கு முதலாவது வந்த தமிழ் நூலகர் நான் தான். 100 வருஷத்துக்கு பிறகு உண்மையாக சந்தோஷமாக இருக்கு அப்படி கேள்விப்படைக்க. ஆனால் அவள் ஒரு சிங்களவராக இருந்தாலும் எங்களோட அந்த வெள்ளவத்தை தமிழ் நூலகத்துக்கு நான் என்ன தேவையை போய் கேட்டாலும் சிரித்த மோதுடன் ஓமென்று சொல்லுவாள். அதை வளர்க்க வேண்டும் என்று அவள் என்னுடைய கிளை நூலகம் மட்டுமில்லை, மற்ற 11 கிளை நூலகத்தையும் வளர்க்கறதுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். அவளுக்கும் நான் இந்த நிகழ்ச்சி சார்பாக நன்றியை தெரிவிக்கிறதுக்கு விருப்பப்படுவேன். நன்றி. உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி இங்கே வருகை தந்தமைக்கு. இந்த நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சுதர்சனி, திவாகர், சஞ்சய், வினித், அதே மாதிரி முத்தைப் ஆகியோருக்கும் நன்றியை குறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வா. நன்றி, வணக்கம். வணக்கம்.